எப்பவுமே நன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியத்தை நாம் முதல்ல செய்யறோம்னா அந்த காரியத்திற்கு பிரதிபந்தமாக தடைகள் நிறைய இருக்கும். அந்த தடைகளை முதலில் நாம் படிக்கற்களை மாற்ற வேண்டும். அந்த இது இருக்கு, அப்டக்கிள்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் மாத்தணும். இப்ப ஒரு குழந்தை 12வது படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், சுவாமி நான் என்ன படிச்சாலும் ஞாபகமே வரல, மனசுலயே நிக்கல, அப்படின்னா என்ன பண்ணணும்பா? முதல்ல எக்ஸசைஸ் பண்ண. சுவாமி எக்ஸசைஸ் எங்க இருக்கு, நான் படிக்கிறது எங்க இருக்குன்னா, மனசையும் உடம்பையும் நன்னா வச்சுட்டேன்னா படிக்கும் போது புத்தி கரெக்டா இருக்கும்பா. இது சொன்னா புரியாது. அப்புறமா அவனே சொல்லுவான், ஆமா சுவாமி நிறைய தண்ணி குடிச்சிட்டு காலையில எழுந்து உட்காந்து படிச்சேன், ஃப்ரெஷ்ஷா இருக்கு, மனசும் நன்னா இருக்கு, நல்லா ஜாக்கிங் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து உட்காரும் போது நான் படிச்சதெல்லாம் ஏறுதுன்றான். ஏன் சுவாமி ஏறுதுன்னா, உடம்பு நன்னா இருக்கு, சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும். நம்மளுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு தான் எப்பவுமே பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல அந்த பிரதிபந்தத்தை எல்லாம் விலக்கிடுங்க. யாருக்கு தெரியும் எந்த காலத்துல என்ன தப்பு பண்ணோன்னு? அந்த தடைகளை எல்லாம் நம்ம நீக்கணும்னா நல்ல கோவிலுக்கு போங்கோ, வீட்டுல விளக்கேத்துங்கோ, அப்புறமா விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் ஜபம் தியானம் செய்யுங்கோ. அதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகும்? இந்த சின்ன சின்ன தடைகள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நீங்கிடும். அப்புறமா மனதார பிரார்த்தியுங்கள், பகவானே எனக்கு என்ன பண்ணுறது, நீ தானே எனக்கு அப்பா அம்மா, நீ என்னை காப்பாற்ற மாட்டியா, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நீ புரிஞ்சுக்க மாட்டியா, காப்பாத்து அப்படின்னு சொன்னா இப்ப அவன் காப்பாத்தாம இருப்பானா?